அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 என்னுடைய முதல் வீடியோ பதிவு இது. ஸோ நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இல்லை ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டுட்டேன் விஷ் பண்ணி. பட் ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ 10ஆம் வகுப்புக்கு தான் என்னுடைய முதல் வீடியோ. 10ஆம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தேர்வு 2025க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இட் இஸ் அ மாடல் கொஸ்டின் பேப்பர், நாட் அ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எப்போனா இது வந்து ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இந்த வருஷத்துக்கு நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பராக கன்சிடர் பண்ணி படிங்க. அண்ட் என்கிட்ட வந்து 5 சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், மேக்ஸ் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. மீது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. ஸோ 5 சப்ஜெக்ட்டுக்குமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேங்க் இருக்குது. அது என்ன கொஷின் பேங்க்னா, ஸோ அந்த கொஷின் பேங்கில் வந்து இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமுடைய கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் தட் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 செட் மாடல் கொஷின் பேப்பர் ஃபார் திஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம். ஸோ அது ஆல் சப்ஜெக்ட்டுக்கு இருக்குது. நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் அந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃபை. இப்போ இல்லை, ஜான்வரி எண்டில். ஸோ நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இனிமேல் நம்ம படிக்கிற ஒவ்வொன்றுமே வந்து பப்ளிக் எக்ஸாமுக்காக தான், நாட் ஃபார் ரிவிஷன் ஆர் சம்திங். உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் மாதிரி ஏதாவது ப்ரீ பப்ளிக் இந்த மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணலாம். பட் அது எதுவுமே நமக்கு மைண்டில் இருக்கக்கூடாது. நம்ம எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி அந்த எக்ஸாமை பப்ளிக் எக்ஸாமாக பாருங்கள், பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா வி ஹேவ் ஒன்லி 2.5 மந்த்து. ஸோ 2 மந்த்து தான் சொல்ல போனால். ஏன்னா நிறைய இது வந்து லீவுலாம் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியான டேஸ் தான். ஸோ அதனால் வாங்க ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இதில் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத. அண்ட் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான் ஃபார் மோர் வீடியோஸ். பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்கான்னு. கொஷின் கிளியராக இருக்காது, நான் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின் வந்து கொஞ்சம் கிளியராக கிடைக்கல நமக்கு. ஓகே, பாருங்கள். மருத்துவத்தில் மருந்துடன், அதுக்கு முன்னாடி அதை ஓகே, மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை பற்றி குறிப்பு எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வசன கவிதை வேறுபாடு, இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அப்புறம் செய்யுதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடர்கள் ஆக்குக. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணத்தை பொறுத்தவரை இந்த கொஷினில் உள்ளது இதே மாதிரி நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் பார்த்தாலும் சரி ஒவ்வொரு இதில் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு வரையில் நம்ம அதுக்கான மெத்தடாலஜி தான் படிக்கணுமே தவிர பர்டிகுலர் கொஷினை மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாமே பாருங்கள். 4 வகை பாக்கள் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓமை தொடரை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக. இலக்கணம் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு, பார்த்துக்கோங்க. அடுத்து 3 மார்க் பாருங்கள். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகையின் பெயர்கள் 5 தொடரில் அமைக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. திஸ் இஸ் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைக்க. ஸோ இதுவுமே இந்த 3 கொஷினுமே வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். இதுவுமே மிக மிக முக்கியமான ஒரு கொஷின் தான், பார்த்துக்கோங்க. மனப்பாட பகுதி பாடலை பொறுத்தவரை நீங்கள் எல்லாமே படிக்கணும். எல்லா மனப்பாட பகுதி பாடலும் பர்டிகுலராக இதுதான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, 5 மார்க் பாருங்கள். நயம்பற, இதெல்லாம் ஈஸி தான். மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்ற கட்டுரை போட்டி. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் காட்சி கன்று கவிஞர் இதெல்லாம் எழுதிருவீங்க. ஸோ நம்ம டேரெக்டாக பிக் கொஷின் வருவோம். தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர்களுக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், பார்த்துக்கோங்க. அன்னமையா என்னும், அதாவது அந்த ஃபர்ஸ்ட்ல 43ல் ஆ அண்ட் ஆவண்ணா ரெண்டுமே வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது அன்னமையா, கோபலபுரத்து மக்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் அந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனிதநேயத்தை வெளிப்படுத்தும் கருத்துக்கள், அது வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் அறிவியலின் முன்னோடி அந்த விண்வெளியும் கல்பனா சாவ்லாம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க. சாலை பாதுகாப்பு, சாலை பாதுகாப்புலாம் நீங்களாம் ஓனாக எழுதலாம். ஸோ என்ன ஹெல்மெட் அந்த நீங்கள் ஓனாக எழுதலாம். சாலை பாதுகாப்பு எதனால ஆக்சிடென்ட் நடக்குதுலாம் உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ அதை வச்சு நீங்கள் சொந்தமாகவே எழுதலாம். பட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கைடை ரெஃபர் மட்டும் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்காக பார்த்துக்குங்க. அதர்வைஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சொந்த நடையில் எழுதுங்க. ஓகே, ஸோ வெரி ஆல் த பெஸ்ட். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே அமையும் அப்படின்னு நான் வாழ்த்திக்கிறேன். வாழ்த்த வயதில் நான் எப்படி சொல்கிறது. ஓகே, நான் பிளெஸ்ஸிங் எல்லாம் ஒன்று தானோ. ஓகே,
நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாமுக்கு அட்டென்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஓகே பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் இனிமேல் இருக்கிற டயத்தை கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ப்ராப்பராக பயன்படுத்திக்கோங்க டயத்தை. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.